ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி திதி, தேய்பிறை கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி அன்று ஸ்ரீ பைரவர் வழிபாடு செய்வது நலம் வழங்கும். ஸ்ரீ பைரவர் இவர் ஸ்ரீ சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் ஆவார். இவரது வாகனம் நாய் ஆகும். இவர் எல்லா சிவன் கோவில்களிலும் காவல் தெய்வமாக இருப்பார். காசியிலும் காவல் தெய்வமாக ஸ்ரீ பைரவர் இருக்கிறார். இவருக்கு அஷ்டமி திதியில் சிவன் கோவில்களில் சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அவற்றில் கலந்து கொண்டும் சுவாமி தரிசனம் செய்தும் பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை வணங்கலாம். ஸ்ரீ பைரவரை தேய்பிறை அஷ்டமி திதியில் வழிபடுவதன் பலன்கள்: விஷ ஜந்துக்களிடமிருந்தும் அவப்பெயர்களிலிருந்தும் காப்பார். பயம் பதட்டம் இவைகளிலிருந்தும் காப்பார். இழந்த பொருட்களையும் சொத்துக்களையும் பணத்தையும் மீட்டு தருவார். பணம், வீடு, நிலம், வண்டி வாகனங்களுக்கும் ஆடு மாடு பசுக்கள் கன்றுகளுக்கும் போன்றவைகளுக்கும் பாதுகாப்பாக இருந்து காத்தருள்வார். கடன் அடைபடும். கொடுத்த பணம் திரும்பி வரும். கொடுத்த பணத்தை திரும்ப பெறவும் கடன், நோய், வம்பு, வழக்கு இவைகளிலிருந்தும் விடுபடலாம். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். கடன், நோய், வம்பு வழக்குகளில் இருந்தும் விடுபடலாம். கடன், நோய், வம்பு வழக்குகளில் இருந்தும் விடுதலை பெறவும் ஸ்ரீ பைரவரை வணங்கலாம். ஸ்ரீ பைரவரின் வாகனமான நாய்களுக்கும் உணவிடுவதும் பாதுகாப்பாக நாய்களை பார்த்து கொள்வதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். வீட்டிலும் ஸ்ரீ பைரவரை வழிபடுவது சிறப்பான நல்ல பலன்களை தரும். நைவேத்தியமாக சுத்தமான பசும்பால் சுத்தமான நீரில் வெல்லம் கலந்தும் பானகமாகவும் நைவேத்தியம் செய்தும் வழிபடலாம். சிறப்பான நல்ல பலன்களை தரும். அன்றைய தினத்திலும் பூஜையின் போதும் ஸ்ரீ பைரவர் போற்றிகள் ஸ்லோகங்கள் படிப்பதும் கேட்பதும் பார்ப்பதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். அன்றைய தினம் ஸ்ரீ பைரவரை வழிபடுவதும் மாலை நேரத்தில் வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். வரும் ஆங்கிலம் தேதி 2/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்றும் தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி உள்ளது. அன்றும் ஸ்ரீ பைரவரை வழிபடுவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். ஸ்ரீ பைரவருக்கு உகந்த பூக்கள் செவ்வரளி பூக்களாகும். ஸ்ரீ பைரவருக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதும் சிறப்பான நல்ல பலன்களை தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.